இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பின் தேவனே, கடந்த 2020ஆம் ஆண்டை நமக்கு அபரிமிதமாக ஆசீர்வாதமாக அநேகர் அவர்கள் மத்தியிலே நம்மளை ஆசீர்வதித்து உண்மையில் தெய்வமே 2024 நமக்கு அற்புதமாக கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியாக இந்த ஆராதனை கூட்டம் இந்த திருச்சபையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இது மாத்திரமல்ல, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நாம் முதல்ல அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி இந்த ஆராதனைக்குரிய ஆரம்ப காரியங்களை நாம் பரிசுத்த ஆவியானவர்களை ஒப்புவிப்போம். தேவநாமை முழுவதாக நாம் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமி சமுத்திரத்தை உண்டாக்கினவரே, சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கும் நிறைந்தவரே, எல்லாம் அறிந்தவரே, உண்மை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தூயாதி தூயவரே, உம்மை துதிக்கிறோம். நிகரற்றவரே, உம்மை துதிக்கிறோம். ஒப்பற்றவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே கண்ணின் இமை காப்பது போல ஆண்டவரை எங்களை பாதுகாப்பு கொடுத்து, ஆண்டவரை எங்களை அரவணைத்து, ஆண்டவரை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தாவே நீதி இவ்வளவாய் கர்த்தாவே பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்தி வந்த இந்த அன்பின் தேவனை, எங்கள் தேற்றற வாளரை, ஆண்டவரை அந்த சமாதானத்தின் தேவனை ஆண்டவர் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவர் நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தாவே அரசாங்கம் விதிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நாங்கள் உட்பட்டு இந்த நாளில் கர்த்தாவே பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தாவே தொழில்களில் ஆண்டவர் நாங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, ஆண்டவரை எப்படியெல்லாம் இருந்த எங்களை ஆண்டவரை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரை எங்களை கர்த்தாவே வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் வழிநடத்தி வந்த அந்த மெய்யான தெய்வத்துக்கு ஆண்டவர் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒரு முறை கூட ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் நாங்கள் ஒடுக்கி அந்த உண்மையில தேவனுக்கு கர்த்தாவே நாங்கள் உண்மையான ஆராதனை செய்ய கர்த்தா எங்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வர இருக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தாவிலே அதி சீக்கிரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தாவை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே நீதாமே கர்த்தாவை ஒவ்வொருவரும் துரிதமாக கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை பரிசுத்த ஆவியான கையில நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவரை முழுக்க பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலோடு தேவ சித்தத்தோடு நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களால் எங்களுடைய பலனுமல்ல கர்த்தாவே, எங்களுடைய கிரியைகளும் அல்லப்பா, உங்களுடைய பலத்தை கொண்டு ஆண்டவர் நாங்கள் நடத்த எங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்த மாதிரி பரிசுத்த ஆவியார் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை உருவாக்கின கர்த்தர் ரட்சிகமாய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்தில் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய அருமையான சபை போதகராக இருக்கின்ற பாஸ்டர் அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஒரு மகிமையின் ஆண்டாய், ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே அதை செய்வாராக. நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டு நாமத்தை மையப்படுத்துவோம். நேற்று இரவு வைக்கலாம் என்று தான் நாம் எல்லாம் திட்டமிட்டு கடந்த வாரத்தில் கேட்கும்போது 10 மணிக்கு நைட்டு ஆரம்பிச்சிடலான்னு சொல்லும்போது அப்புறம் தான் சொன்னாங்க கவர்மெண்ட் ஆர்டர் 10 மணிக்கு மேலே எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அங்கே முழுசாக இருந்து அதில் பங்கு பெற்றுக்கொண்டு முடிந்து காலையில் 5:30 மணி ஆயிடுச்சு எல்லாரும் போகிறதுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அதனால கொஞ்சம் சில காலதாமதங்கள் மன்னிக்கவும். அவங்க நாங்கள் வேகமாய் நாம் கடந்து செல்வோம். அதில் ஒன்றும் பயம் இல்லை. ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் பெரிய காரியங்கள் சில அம்மாவுக்கு சில விளைவினம் இருக்கிறதுனால ஆண்டுகள் அவங்க வருவாங்க. அதுக்காக ஜெபித்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். முதல் பாடலாக துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா.
வேண்டுமோ? ஹல்லேலூயா. இதனால் நமக்கு வாக்கு தத்தங்களை செய்தவர் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏலோகாய் உம்மை மட்டும் ஆராதிப்போம். அதான் உம்மை என்று தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. நாளில் கூட அவர்தான் நமக்கு தெய்வம். அவர் விட்டா வேற ஒன்றுமே இல்லை. இந்த நாட்கள்ல அவன் இப்படி இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில அவர்தான் நமக்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுக்கிறவங்க. அவரை விட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு காரியங்களே இந்த நாள் நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. But
எனக்குள்ளே வாழ்கின்றீரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, 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 எனக்குள்ளே வாழ்கின்றீரே. நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு வாழ்க்கை இல்லை. நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு வாழ்க்கை இல்லை. நீராதியும் அந்தவுமானவரே, அல்வாவுமேகாவுமானவரே. நீராதியும் அந்தவுமானவரே, அல்வாவுமேகாவுமானவரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றீரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றீரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றீரே. ஹalleluya. உமக்கு நன்றி. உமக்கு தோற்றமும் இல்லை, உமக்கு முடிவும் இல்லை, அதை எங்களுக்குள்ள வாழுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த புதிய ஆண்டை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டே, 2020 நல்லபடியாய் முடிய செய்திருக்கிறேன். ஒரு சில குறைகள், குற்றங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் வந்த போதிலும் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கர்த்தர்களை பலப்படுத்தி அவே புதிய ஆண்டை காண செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. அவே 2020 உம்முடைய கிருபை விலகாமல் இருந்ததுக்காய் நன்றி அப்பா. அதுபோல இந்த வருடமும் அவே உம்முடைய கிருபை எங்களை விலகாமல் பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காய் நன்றி அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. ஹalleluya. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹalleluya. ஆண்டவரே
ஆமென். நாம் பயப்பட தேவையில்லை. பயப்படாதிருங்கள், இதோ ஆமென் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த வருடத்தை நடத்த போகிறார். ஹalleluya. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய வாக்கியத்திற்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய அன்புக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஓ ராபா ராதா ரைமா ராதா ரோதா ராதா ரோதா ஓ ராபா ராதா சோமா ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஆமே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க ராஜா. தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க. துதிகளெல்லாம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால் உட்காரோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு மகிமையான ஒரு புத்தாண்டாக இருக்க வேண்டும் நாம் விரும்புகிறோம். இந்த ஆண்டே நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டு, சுதந்திரிக்கும் ஆண்டு, அவை கட்டி எழுப்புகிற ஆண்டு, அநேக காரியங்களை விடுதலையை பெறுகிற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சியோடு காத்திருப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஆமென். இந்த நாளில் கூட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்ம மேசியா விநாயகர் திருச்சபை கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நாம் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் ஆமென். இப்ப பாருங்க, இப்படியே படிச்சிடலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. அடுத்ததாக நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகம் 28:3. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நம்ம கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தை இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியாமா உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். இந்த நாளில் சமாதானம் இல்லாமல் இருப்பது ரொம்ப சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் பல கோடி கணக்கில் சொத்து இருந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட அவன் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். முதலாவது பார்க்கும்போது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா இதோடைய எபிரேய வார்த்தை என்னன்னா பீச்சிலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அலங்கம் என்பது எப்படின்னா அந்த நாட்கள்ல ஒவ்வொரு பட்டணங்களையும் பாதுகாக்கும்படியாய் தடுப்பு சுவர்கள், எல்லை சுவர்கள், மதில் சுவர்கள் எழுப்பியிருந்தாங்க. அப்ப பாருங்க, அதுக்கு சின்ன சுவர் இருக்கும், உள்ள வெளியே பெரிய சுவர் இருக்கும், அதுக்குள்ள சின்ன சுவர் இருக்கும். இந்த மாதிரி அப்ப இந்த சின்ன சுவரை சுற்றிலும் பெரிய மெயின் சுவர் வைத்திருப்பாங்க. அப்போ இந்த அலங்கத்தில் அதை தாண்டி வந்தாதான் அந்த கோட்டைக்கு போக முடியும், அந்த ஜனங்களை இருக்கிற இடங்களுக்கு போக முடியும், ராஜாவை பிடிக்க முடியும், அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப இந்த நாள்ல அவன் நம்முடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் இந்த நாள்ல நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எப்பேற்பட்ட ஆயுதங்கள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து, கர்த்தர் தம்முடைய வல்லமையை வைத்து நமக்கு சுவராய் இருந்து நம்மளை பாதுகாக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தீங்குகள் நம்மை நேரிட்டு வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த மாற்றம் இல்லை. அவன் இப்படிதான் சொல்றாரு. அவன் பாருங்க, தாவீது சொல்றாரு, பீஸ் ஓவர் தி ஸ்மால் வால்ஸ் சரவுண்டட் பை டால் வால்ஸ். அதாவது என்ன சொல்கிறது இந்த சங்கீதத்துல சொல்லும் போது, அதாவது அலங்கத்திற்குள்ளே சமாதானம் அப்படின்னா இது அலங்கம் என்று சொல்லும்போது தமிழ்ல நமக்கு அலங்கம் என்று சொல்லுது, சில இடங்கள் இங்கிலீஷ்ல
இதெல்லாம் என்னன்னா பீஸ் விதின் த சிட்டி. நம்முடைய பட்டணத்துல நம்முடைய இருக்கிற இடத்துல அந்த சமாதானம் என்றுதான் குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம இருக்கிற இடத்துல சமாதானமாய் இருக்கும்படி இந்த ஆண்டு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அவன் இருக்கிற இடங்கள்ல சமாதானமாய் இருக்கும்படி எந்த விதமான கலக்கங்கள் இல்லை, சோர்வுகள் இல்லை, பலவீனங்கள் இல்லை, எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்மை சமாதானமாய் தங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அவன் வாசிப்போம் ஏசாயா 26வது அதிகாரம் 1வது வசனம். ஆமா, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அரணும் மதிலும் அரணுமாக இருப்பவர். இந்த நாள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறதுனால அது நமக்கு எப்படியாம மதிலாய் இருக்க போகிறது, அது நமக்கு பெலனாய் இருக்க போகிறது, அது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரணாய் இருக்க போகிறது. அந்த ரட்சிப்பை நம்ம உறுதியாய் படித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. இந்த நாள்ல பெலனான என்ன நகரம் நமக்கு உண்டு. இந்த நாள்ல ரட்சிப்பை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ரட்சிப்பு தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரியது. ஆமே. இந்த கொரோனா காலத்துல ஆமே அநேக சூழ்நிலைகள் நம்மை நெருங்கிய போதும் அவன் மீண்டும் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. வர முடியாத நிலைமையிலிருந்து வந்த போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் ஏன்? கர்த்தர் நம்மை ரட்சித்ததுனால, கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை நம்ம இன்னும் அதிகமாய் ருசிக்கிறதுனால, அப்படிப்பட்ட ரட்சிப்பை நம்ம புரிந்து கொள்ளும் போது அவர் நமக்கு அரணாய் இருப்பார், நமக்கு மதில் சுவராய் இருப்பார். ஒவ்வொரு வீட்லயும் காம்பவுண்ட் சுவர் எதுக்கு கட்டுறாங்க? அவன் ஏதாச்சும் வேண்டாத மிருகங்களோ இல்ல நபர்களோ உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்புக்காக இது பண்றாங்க. அப்ப இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாய் மதிலாய் இருப்பாரானால் எந்த வேண்டாத சூழ்நிலைகளும் கிரிகளும் நம்மை அண்டாது. அல்லேலூயா. ஆமே. இந்த நாள்ல பாரு, அதுக்கு கீழே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த நாள்ல அவரையே நம்ம நம்பி இருந்தோம்னா, அவருதான் நம்ம பாட்டு பாடணும்ல, நீங்க இல்லாம நாங்க ஒண்ணுமே இல்லை, உங்களை விட்டா எங்களுக்கு வேற வாழ்க்கையே இல்லை. இந்த நிலைமைக்கு நம்ம இருந்தோமே இல்லை, அவர் நம்மளை பூரண சமாதானத்தை ஏற்படுத்துவார். அதுல எந்தவித மாற்றம் இல்லை. ஆனா ஒரு சில நேரங்களில் நம்ம மனுஷனை நம்புகிற சூழ்நிலைக்கு போகிறோம். ஒரு சில நேரங்களில் குடும்பத்தை நம்புகிறோம், வேலையை நம்புகிறோம். இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனா ஆண்டவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொண்டோம் வைங்களேன், அப்ப நம்ம தைரியமா பாடலாம். அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும், நீங்க இல்லாம நாங்க ஒண்ணுமே இல்லை ராஜா, நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நாங்க ஜீவனோடவே இல்லை அப்படிங்கிறது நம்ம உறுதியாய் நம்ம பாடலினாலும் பரவாயில்ல, நம்ம இருதயத்துல விசுவாசத்தா கூட போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள்ல இந்த வருடத்துல பூரண சமாதானத்தை தர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனா பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவன் இந்த நாள் இது இந்த சமாதானம் என்பது ஒரு அரண் என்பது ஒரு வாழ், அதாவது ஒரு பாதுகாப்பு என்பது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சபைக்கும் தான் இந்த பாதுகாப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் நானே அந்த ஆலயம்னு சொல்றாருல, பாருங்க சபையும் நம்மளும் சபையும் கர்த்தர் கம்பேர் பண்ணும் போது இந்த நாள்ல சபையும் ஒரு அரணாய் பாதுகாக்க போகிறார். சபையில ஒரு எந்தவித சாத்தானுடைய ஆலயம் வந்தாலும் அதை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட விரோதங்கள் எழுப்பினாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்ம விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், அவரையே நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவரையே நம்பி இருக்கணும். 4வது வசனம் பாருங்க, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையார். என்றென்றைக்கு நம்பணும். ஒரு மாசம் நம்புற மட்டும் இல்ல, 2 மாசம் இல்ல, எவ்வளவு நாள் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோமோ அவ்வளவு நாள் அவர் தான் நம்பணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தவங்கள நமக்கு பூரண சமாதானம் நிலைக்குங்க. அவன் இந்த நாள்ல அவன் இதற்கு நமக்கு அந்த அரணுக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா ஒரு 3 காரியம் நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. அதை
அரணுக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கணும்னா, இந்த அரணுக்குள்ள நம்ம பாதுகாப்பாய் சமாதானமாய் இருக்கணும், சுகமாய் இருக்கணும். எங்க வீட்டுல நாங்க சுகமாய் இருக்கணும். அரண்மனைனா அரண்மனைக்கு மட்டும்தான் சொல்றாரு நினைச்சுக்காதீங்க. நம்ம வீடு தான் நமக்கு அரண்மனை. அல்லேலூயா. நம்ம குடிசை தான் நமக்கு அரண்மனை. நமக்கு சின்ன ரூம் தான் நமக்கு அரண்மனை. ஆமே. இந்த நாள்ல அந்த அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கணும்னா கர்த்தர் இந்த 3 காரியங்களை நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நான் ஜெபிக்கும் போது உபவாசம் இருந்து இந்த நாள்ல இந்த செய்திக்காய் கேட்கும் போது கர்த்தர் சில காரியங்களை இந்த 3 காரியங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்ம எல்லா தீங்கிலிருந்து விலக்கி எப்படி இந்த கோட்டை சுவர்களுக்கு எப்பேற்பட்ட பீரங்கிகள் வந்தாலும் தாக்காதோ அது மாதிரி நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது காரியம் ஜெபம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16, 17, 18 நாம் வாசிப்போம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16, 17, 18. மனுஷன் ஒரே ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் என்ன பண்றாரு? 16 கடைசி பாருங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம மேல ஒரு கிருபை, நம்ம மேல ஒரு இரக்கத்தை, நம்ம மேல ஒரு அன்பை வைத்திருக்கிறார் என்று உறுதியாய் விசுவாசித்து அவர் நமக்கு கிருபைகளை வரங்களை தந்திருக்கிறார் என்று நாம் நம்பும் போது கர்த்தர் எலியாவை பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் தான். அவர் என்ன சொல்றாரு? நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார்னா இன்றைக்கு நம்முடைய வார்த்தைக்கும் பதில் தர ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா எப்படியா ஜெபிக்கணுமாமா? ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாய் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதாய் இருக்கும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த நாள்ல தீர்க்கதரிசன வார்த்தை 1ஆம் தேதி வரும்போது எங்களுக்கு ஒரு சிலர்ல கடுமையாக தான் வந்தது. பரவாயில்ல, நம்ம தெரிந்து கொள்வதற்கு, அதாவது ஜெபத்துல குறைவு என்பது நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியம் தான். அதுல நம்ம இன்னும் ஜெபத்துல உறுதியாக வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களோடு பேசினார். அப்ப பாருங்க, ஜெபத்துல இன்னும் அதிகமாக இருக்கும் போதுதான் கர்த்தருடைய கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய திட்டத்தில் நம்ம செயல்பட முடியும். அவர் நமக்கு சொன்ன காரியத்தில் நம்ம போயிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா அது வழி மாறிடும். இப்ப கூகுள் மேப் எடுத்துக்கிறீங்களா, இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல கூகுள் மேப்லாம். வெளிநாடுகளெல்லாம் போனீங்கன்னா எங்கே போனாலுமே அந்த மேப்பை வச்சு தான் போவாங்க. யாருக்கும் வழியில் நின்று அந்த டீ கடையில் ரோட்டில் நிற்கிறவங்க அட்ரஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே டீ கடை இருக்காது. அல்லேலூயா. அவன் இருந்தால் தானே கேட்க முடியும். டீ கடை இருக்காது. அப்போ வழியில் யாரும் நடந்து போக மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் தெரியாது. அப்படிங்கும்போது கூகுள் மேப்பில் எந்த அட்ரஸ்னாலும் இப்போ இந்த பாரமேடு அடித்தா அப்படி அந்த ரோட்லேருந்து எல்லாமே அது காமிச்சு கொடுத்துரும். இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதுல இப்போ ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், அது ஒருவேளை ஒரு குழி இருக்குது, ஒரு இது இருக்குன்னா அது சரியான எங்கெல்லாம் அதுக்கு சாதகமான வழிகள் இருக்கு, எல்லா வழியும் காமிக்கும். இந்த இடத்துக்கு 4 வழி இருக்கு, 4 வழியும் காமிக்கும். அந்த 4 வழியில் நம்ம எந்த வழியில் போகிறோமோ நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அது காமிக்கும். அப்பதான் சொல்லும்போது நாங்கள் அந்த வெளியூர் சினாடுக்காக போகும்போது ஒரு மெயின் ரோடு பைபாஸுக்கு போனோம். எங்கே கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு விழுப்புரம் ஒரு பைபாஸுக்கு போனோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரோடு காமிச்சது. பார்த்தா ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு சின்ன சந்துக்குள்ள போய் கார் திருப்ப முடியல. அதுவும் ஒரு வழி தான். ஆனால் அந்த வழியில் கார் போகாது. அதுவும் அந்த ரோட்டுக்கு போகிற வழி தான். ஆனால் அதில் கார் போகாது. எங்களுக்கு நான் கூட வந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன இப்படி கூட விட்டாச்சு. இந்த மாதிரி கூகுள் மேப்பை நம்பாதீங்க, நம்ம ஊரில் நம்பாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் அதை அப்டேட் பண்ண மாட்டாங்க. எந்த ரோட்ல எது போகலான்னு நம்ம ஊரில் கரெக்டாக அந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் வெளிநாடுகளெல்லாம் இந்த ரோடு இதோட முடிஞ்சிருச்சு, இதில் கார் போகலாம், இதில் பைக் போகலாம், நோ பார்க்கிங்கு, இதில் நோ என்ட்ரி கரெக்டாக போட்டிருப்பாங்க. அப்போ இந்த நாள் பார்க்கும்போது அப்போ நாங்கள் சிரமப்பட்டு மறுபடியும் திருப்பி ஒரு இடத்துல பெரிய ரோட்டுக்கு போனோம். பாருங்க, இந்த நாளில் அதை செலக்ட் பண்ணுறது நம்மள்கிட்ட தான் இருக்குது. 5 வழி காமிக்கும். அதுல எது சரியான வழி நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில அநேக வழிகள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க.
நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம கர்த்தர் விரும்புகிறார்கள். ஊக்கமாய் இருக்கணும். பாருங்க, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மழை பெய்யவில்லை. கருத்தாய் ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. இந்த நாள்ல நம்ம ஜெபம் பண்ணா மழை நிற்குமா? நம்ம ஜெபம் பண்ணா மழை போகுமா வருமா? இதை யோசித்து பாருங்க. கட்டாய கர்த்தர் நமக்கும் அந்த அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் ஜாலியா இருந்த மனுஷன் இல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷன் இல்ல, நம்மை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம அதை விசுவாசிக்கணும். நம்மளாலேயே முடியும். ஆனா நம்ம அதற்கு தகுதியா இருந்தோம்னா, நம்ம அதுக்கு ஜெபிக்கிறவர்களா இருந்தோம்னா, நம்ம அந்த ஜெபத்துல உறுதியா இருந்தோம்னா, கருத்தாய் ஜெபித்தோம்னா, நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் சரியா இருக்குமானால் நம்ம சொன்னாலும் சில காரியங்கள் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆமென். இந்த நாள்ல வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறது. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஏதோ சும்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. உறுதியாய் நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன எதற்காக ஜெபம் பண்ணணும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் நைட்டு திடீர்னு அவர்களை குறித்து ஞாபகப்படுத்தி எழுப்புவார். என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கு, செபிக்க சொன்ன அம்மா அநேகரையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நமக்கு யாராவது கர்த்தர் ஞாபகப்படுத்துறார், ஒருவேளை பாஸ்டரே ஞாபகப்படுத்துறார், பாஸ்டராவை ஞாபகப்படுத்துறார் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ சும்மா ஞாபகம் இல்லை, அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். அல்லேலூயா. ஒருவேளை அவர்களுக்கு அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் ஆவியில ஜெபிக்கும் போது, இங்க ஜெபிக்கும் போது அங்க விடுதலை ஆகும். அல்லேலூயா. ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் பயங்கர ஒரு வல்லமை. பாருங்க, இங்க இருக்கிற ஒரு நபருக்கு அங்க வெளியே ஒரு நபருக்கு இங்கிருந்து ஜெபிக்கிறோம். அப்ப பாருங்க, கர்த்தர் இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்ப அந்த ஜெபத்திற்கு நாம் ஆயத்தமாயிருக்கோம். சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் நீங்க சிந்தித்து பாருங்க. அநேக காரியங்கள் நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமா இந்த நிருபங்கள்ல அதிகமாய் பவுல் அப்போஸ்தலர் பேதுரு யோவான் இவங்கெல்லாம் அதிகமாய் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜெபம் அதிகம் எப்படி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அதில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனம். 9வது அதிகாரம் 29வது வசனம். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. சில பிசாசுகளை துரத்துறதுக்கு கூட ஜெபம் தாங்க தேவைப்படுது. இந்த நாள்ல அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை ஒருபோதும் நீங்க மறந்துடக்கூடாது. அப்படி எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் கர்த்தர் அந்த ஜெபிக்கும் போது அந்த பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது அந்த பிசாசு அவர்களை விட்டு நடுங்கி போயிரு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆவியோடு ஜெபிக்கிறோமா? கருத்தாய் ஜெபிக்கிறோமா? ஊக்கமாய் ஜெபிக்கிறோமா? நமக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு பிரச்சனை இருக்குது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? சும்மா நமக்கு ஒரு தேவை இருக்குது, நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது, அதற்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியுங்க. அல்லேலூயா. சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான். இதுல உலகத்தார் சொல்லுறாங்க. அதுபோல நம்ம இந்த நாள்ல கூட எவ்வளவு நம்ம பிரயாசப்படும் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளும். 2வது காரியம் ஐக்கியம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த நாள்ல அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்க எல்லாத்திலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். அவங்க எதை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்க்கலாம். அன்றைக்கும் அநேக பிரச்சனைகள்லாம் இருந்தது, அநேக போராட்டங்கள் இருந்தது. அப்போஸ்தலருக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் எதை
எப்படியாமா? உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணிதலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். ஆமை பாருங்க, உபதேசத்திலையும் உறுதியாக தெரிஞ்சிருப்பாங்க ஒரு சிலர். ஆனா பாருங்க, அந்நியத்திலும் அதாவது ஐக்கியத்திலும் அப்பம் விற்குதல் எல்லாத்துலயுமே உறுதியாக இவர்கள் ஒன்று சேராது. முன்னாடி வாசித்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர்ல ஆரம்பத்துல அவர்களை எல்லாம் ஐக்கியப்பட்டு தங்களுக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஒட்டுக்கா வச்சு அதை செலவு செஞ்சு ஊழியம் செஞ்சாங்க. அல்லேலூயா. இந்த நாள் அப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். நம்ம 5 பேர் இருக்கிறோமா, நம்ம ஒன்றாய் சேர்ந்து அந்த ஊழியம் செஞ்சாலே போதும். சொத்தெல்லாம் வைத்து நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளையும் வரங்களையும் தர வேண்டும். ஐக்கியப்பட்டு செயல்படும் போது நம்ம இன்னும் பெரிய காரியங்களை பார்க்க முடியுங்க. நம்மிடத்துல ஐக்கியம் தேவை. எப்படிப்பட்ட ஐக்கியம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது சபையில ஐக்கியம் தேவைங்க. அந்த ஐக்கியம் நமக்கு இருக்குன்னு நம்ம பெரிய காரியங்களை செய்யலாம். பரலோக திருவிழாவை குறித்து நாங்கள் அங்க சொல்லும் போது உங்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்து விட்டேன். பரலோக திருவிழாவில் உங்களுடைய ஒத்துழைப்பு உதவியும் அதிகமாய் நமக்கு இருந்தது. அதுல நீங்க பட்ட பிரயாசங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே விருதி செய்ய முடியாது, அது ரிட்டர்ன் ஒண்ணுமே நாங்க தர முடியாது. ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமென். நாங்க நினைக்காத நேரங்கள்ல நீங்களும் வர முடியுமா, சூழ்நிலைகள் இருக்குமா நினைச்சிருந்தோம். ஆனா எல்லாம் வந்து எல்லா காரியத்திலும் அந்த கிச்சன்ல இருந்து மற்ற எல்லா காரியங்களும் நேர்த்தியும் செல்வமா எல்லாமே செய்து கொடுத்ததுக்கு மனதார இந்த நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எது இது சாத்தியமாச்சுன்னா, நேற்று நாங்க சொன்ன சாட்சி சொல்லும் போது எது இது நடந்துச்சுன்னா, நம்ம ஐக்கியமா இருந்தனாலதான் அது சாதிக்க முடியுது. அல்லேலூயா. நம்ம ஐக்கியமாய் சபையாய் இருந்தனால அதை சாதிக்க முடியுது. எவ்வளவு பெரிய கூட்டத்தை வெளியே கூட்டுறதுனா பயம் வரும். அநேகர் பயந்துட்டு இருந்தாங்க. அநேகர் ஐயோ இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும். ஆனா நம்ம ஐக்கியமாய் செயல்பட்டதுனால, நம்ம சபையாய் கூடி ஒன்று சேர்ந்து செய்ததுனால எல்லாவற்றையும் பூரணமாய் கர்த்தர் திருப்தியாய் எந்த குறையில்லாதபடி நிறைவாய் நடத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல அதனாலதான் நமக்கு ஐக்கியம் தேவை அப்படின்னு சொல்றோம். இந்த நாள் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது சபையில் ஐக்கியம் இருக்க வேண்டும். இரண்டாவது குடும்பத்தில் ஐக்கியம் தேவை. குடும்ப உறவுகள்ல ஐக்கிய குறைவுகள் இருக்குமானால் அதையும் நம்ம சீர் செய்யணும். நமக்குள்ள அந்த ஐக்கிய குறைவுகள், ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற நிலைமைகள் எல்லாம் மாறணும். அதெல்லாம் மாறும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது உறவுகளில் ஐக்கியம் தேவை. அடுத்தது கர்த்தரை எல்லா சுற்றத்தாரிடத்துலயும் நமக்கு ஐக்கியம் தேவை. பக்கத்துல இருக்கிறவங்க நேற்று நம்ம எவ்வளவோ கொஞ்சம் சில நேரங்கள்லாம் உற்சாக விகுதியில கொஞ்சம் சத்தமா தான் பாடணும். நானும் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. இருந்தாலும் அவர்கள் ஒரு வார்த்தை கூட யாரும் வந்து கேட்கல. இங்கேயாவது காடு பக்கத்துல அங்கெல்லாம் ஒட்டுறது நம்ம செலுத்து இன்னொரு வீடு தான். 2 மணிக்கு டீ போடுறேன்னு சொல்லி இஞ்சி போய் தட்டிட்டு இருக்காரு. டும் 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 டும்னு. ஆமா பாருங்க, எனக்கு நான் சரி போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா அவர் இஞ்சி தட்டுறாங்க அப்படின்னு. எவ்வளவு நேரமே தட்டுவீங்க, கீழே யாரும் தட்டிட்டு போகல. ஏன்னா பொது சேவருக்குனால அவங்க வீடு கேட்கும். இருந்தாலும் யாரும் ஒன்று சொல்லணும். ஏன்னா நம்ம ஐக்கியமா இருக்குது. ஏன்னா நம்ம அவங்க அன்பாய் பேசுறது. ஒரு நாள் நாங்கள் முதல்ல குடியிருந்தோம்னா அப்படி இல்லை. பாருங்க, தண்ணி நிறைஞ்சா கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் நாங்கள் தண்ணியை நிறைஞ்சு ஆஃப் பண்ணாம போயிட்டோம். அவங்களே வந்து ஆஃப் பண்ணி அவங்களே எல்லாம் தண்ணியெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு போனாங்க. நல்ல ஒரு ஐக்கியத்தை கருத்து உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் நமக்கு தேவை. ஒருவேளை நம்மளே அந்த இடத்துல இல்லைனாலும் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒண்ணு அவங்க வந்து பார்க்குற அளவுக்கு அந்த ஐக்கியம் தேவை. சுற்றத்தார் இடத்துல ஒரு ஐக்கியம் தேவை. உறவுகளில் ஐக்கியம் தேவை. மாமி, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரிடத்துலயும் ஒரு ஐக்கியம் தேவை. இந்த ஐக்கியங்கள் நிறைய பேர் ஒருத்தர் வந்து எனக்கு பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்னங்க இந்த தம்பி வந்து யாருக்கிட்டையும் ஐக்கியமா இல்லாம இருக்கிறாரு, சொந்த பந்தமெல்லாம் வேண்டாமா தம்பிக்கு அப்படின்னு கேட்பாரு. ஐயோ, சபையில நாங்க அப்படிலாம் சொல்லி தரதில்லை. எல்லாருக்கும் ஐக்கியம் வேணும். சுற்றத்தார் அதுவும் சொந்த பந்தங்கள்லாம் வேணும்னு தான் நாங்க சொல்லி தர்றோம். அவன் தம்பி அப்படி மலர்லியாட்டுக்கு என்னங்க பண்றது, சொல்லி தர்றோம். இன்னும் மறுபடியும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, என்ன நினைச்சுக்குவாங்க, சபைக்கு போனா இந்த ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களாட்டு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நிறைய பேர் அப்படி தப்பா நினைச்சுதான் இந்த சபைகளவே வெறுக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்முடைய சபைகள் வரும்போது யாரு நான் பார்த்தீங்கன்னா எங்க தெருவில் அந்த கார்டு மாதிரி ஆரம்பிக்கிறது. அந்த கார்டு மாதிரி ஆரம்பிக்கிறதுல இருந்து இந்துஸ், முஸ்லிம்ஸ் எல்லாரோடையும் பேசுவோம். அந்த விநாயகர் சிலை வச்சு கும்பிடுற அந்த பூசாரி என்ன கூட நல்லா நின்று பேசுவோம். ஏன்னா அவர்களோட ஐக்கியம் தேவை. பாருங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருவாங்க, நமக்கு ஏதாவது தேவைன்னா வருவாங்க, நமக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நம்ம போவோம். அப்ப பாருங்க, எல்லாருக்கும் நமக்கு இல்லை அவங்க அப்படி இவங்க அப்படி அப்படியெல்லாம் யாரையும் நம்ம உதாசீனப்படுத்த.
ஒருவேளை நம்முடைய ரட்சிப்புக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் நம்ம உதாசீனப்படுத்த வேண்டாம், தள்ளி இருக்கலாமுடைய அதை நம்ம ஒற்றுமாய் அப்படியே உதறி தள்ளிவிடக்கூடாது. அது பெரிய ஒரு பாவமாய் மாறிவிடும். இதனாலதான் கிறிஸ்தவர்கள் அநேகர் பிடிக்காத ஒரு நிலைமை உண்டாகிறது. அந்த காரியத்தில் மிக தெளிவுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் வரும் நாட்கள்ல ஐக்கியத்தின் மூலமாய் இன்னும் அநேக குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ள வருவார்கள் என்பதில் மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். வேகமாய் கடந்து சொல்ல போகிற 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் எப்படிங்க அது ஐக்கியமா இருக்கிறதுனா அது கஷ்டம்தான். என்ன பண்றதுங்க, ஐக்கியமா இருந்தா. சில நேரங்கள்ல பக்கத்துல யாராவது நமக்கு செய்யும்போது சில நேரங்களில் கொஞ்சம் கோபமா தான் இருக்கும். என்ன பண்றது, சில நேரங்கள் நம்ம தாங்கவும் சகிக்கவும் கர்த்தர் நமக்கு வளர தர வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:19 அவன் சொன்னாங்க. அதுபோல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆமென் கேட்கறதுக்கு தீவிரமாயிரும், பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதுக்கு ஆவதமாயிரும். அப்படி இருப்போம்னா நம்ம ஒளியில, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். அந்த ஒளி யாருங்க? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நம்ம இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா ஐக்கியப்பட்டிருப்போம். அவங்க நமக்கு என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமா, இந்த நாள்ல டேவிட் ராஜா ஹாஸ்பிட்டல் இருந்த போது இந்த பகுதி மக்களால் நம்மகிட்ட பேசவே இல்லை. ஆனா நம்ம வண்டி வரும்போது நிறுத்தி கேட்டாங்க, தம்பி அந்த தம்பி நல்லா இருக்கிறோம் அப்படி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறுத்தி கேட்டு அப்புறம் நல்லா இருக்கிறோம் அப்படி எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனால காமிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் நான் ஜெபம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். ஏன்னா அவங்க நமக்கு பிடிக்க, அவனை பற்றி என்ன வேணால் பேசியிருக்கலாம், நம்மளை பற்றி என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நமக்கு ஒரு இதுன்னு வர்றாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஐக்கியப்படுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா. அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் சில சூழ்நிலைகள்லாம் அந்த ஐக்கியப்படுவதற்கு கர்த்தர் வாய்ப்பை உண்டு பண்ணி தருவார். அந்த ஐக்கியம் சரியாக நம்ம வைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதாவது 9ஆவது வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திப்பதற்கு அவர் உண்டு, உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிற போது நம்மளும் உண்மையும் நீதியுமாய் இருந்து ஐக்கியப்பட்டிருந்தோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். கடைசியாக ஆமென், நம்ம அந்த 3 காரியத்துல கடைசியாக வேத வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19. ஜெபம், 2வது ஐக்கியம். ஆமென். நம்ம வீட்டுல சமாதானம் வேணும், சுகம் வேணும்னா ஜெபிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல அந்த ஐக்கிய கூடி வருகிறது, ஜெபம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூடி வருது இருக்கணும். நம்ம எல்லாரிடத்துலயும் அன்பாய் இருந்து பேசி பழகி இருக்கணும். கடைசியா அது மட்டுமல்ல, நம்ம வீட்டுல வேத வாசிப்பு, வேதத்தை வாசிக்கிற அனுபவம். அதனாலதான் சொன்னேன், ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க தெரியலன்னா இந்த ஆடியோ பைபிள் இப்ப வந்திருக்குது. அந்த ஆடியோ பைபிள்ல அந்த பைபிளை போட்டு வச்சுட்டு அதுல காதுல கேட்டுங்க. படிக்க முடியாதவங்களுக்கு அந்த ஆடியோ பைபிளை வச்சு காதுல கேட்டீங்கன்னா அந்த வசனம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதை கேட்கும் போதாவது நம்ம வீட்டுல அந்த வசனம் தொனிச்சுக்கிட்டு நம்ம ஒரு 10 வசனம் வாசிச்சோம்னா அதுல ஒன்றாவது நமக்குள்ள போய் அது கிரியேட் செய்யும். ஹல்லேலூயா. அவன் என்னென்னமோ வாய்ப்புகள் இருக்குது. நம்ம படிக்கல முடியல, எனக்கு படிக்க தெரியாதுன்னு நீங்க விடவே முடியாது. அதனால இந்த நாள்ல நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். வேத வசனம் எபேசியர் 1:19. பிரகாசமுள்ள மணக்கங்கள். இப்ப வேதத்துல சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் நமக்கு பிரகாசமுள்ள மணக்கங்கள் வேணும்னா வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார். பிரகாசமுள்ள மணக்கங்களை நமக்கு தருவார். வேதத்தை தியானிக்காத போது அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்கள் தடையாயிருக்கும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. அவன் பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஜீவனை தருகிறது, வல்லமையை தருகிறது, இருபுறமும்
அப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை பாருங்க, இப்போ எனக்கு சாப்பிட தெரியாது ஆட்டுக்கால், ஆனால் ஆட்டுக்கால் சாப்பிட தெரிஞ்சவங்க அதை சாப்பிட்டு அதை தட்டி சாப்பிடுவாங்க. அந்த எலும்பு பொருட்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவன் சாப்பிடும்போது நல்லா தான் இருப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு எனக்கு பழக்கம் இல்லாதனால பிடிக்காது, சாப்பிட்றதில்லை. அதே மாதிரி எலும்புக்குள்ளெல்லாம் தட்டி தட்டி சாப்பிட பார்த்துருக்கீங்களா? அது அந்த சாப்பிட்றவங்களுக்கு அந்த ருசி தெரியும். அப்போது அதுக்குள்ளே என்ன ருசி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சனாலதான் எவ்வளோ சிரமப்பட்டாலும் அது தட்டி வரலினாலும் வர வச்சு அப்படியாவது அதை சாப்பிடுவாங்க. இந்த நாளில் அவன் அப்படி அந்த எலும்புக்குள்ளே இருக்கிறதை கூட அறிந்திருக்கிறவரும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அதை காட்டி நமக்கு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் இந்த வார்த்தையை நமக்கு அதிகமாக கொடுத்துருக்கார். இந்த வார்த்தையினால பட்டயம் எப்படி இருக்கும்? கத்தி பாருங்க, கத்தி எங்கே போனாலும் கத்தி கத்தி இருந்தால் நமக்கு பலூனு உடைக்கலாம், மரத்தையும் வெட்டலாம், கேக்கும் வெட்டலாம், என்ன வேணா வெட்டலாம், காயும் வெட்டலாம். ஆனால் அந்த கத்தி நம்ம எப்படி பயன்படுத்துறது? அதே போல நம்முடைய வார்த்தை எல்லா விதமான வார்த்தைகளும் இந்த வேதத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு இருபுறமும் கருவுள்ள பட்டயமாய் சிலர் வேலைகளை இது நமக்கு புத்தியை புகட்டும், சில வேலைகளை நமக்கு கண்டித்து உணர்த்தும், சில வேலைகளை நமக்கு வழிகாட்டும், சில வேலைகளை நமக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணும், சில வேலைகள் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட வேத வார்த்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேத வார்த்தை கர்த்தர் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்றால் இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிறதா இருப்போம். ஒரு நாள் கூட விட மாட்டோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. இது மனுஷர் எழுதுனது இல்லைங்க, தேவன் ஆவியினாலே தேவன் அருளப்பட்ட ஒரு வார்த்தைகள். அதனால நீங்க யாரோ ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, அது படிக்கலாம்னா கூட பரவாயில்ல. அது படிச்சா படிக்கலாம், படிக்காட்டி போகலாம். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் தான் கிடைக்காம போக முடியும். ஆனா இந்த வார்த்தை தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஏன் இவ்வளவு பலன் இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவரே இதை எழுதியிருக்கிறார் மனுஷனுடைய உதவியோடு. அல்லேலூயா. எப்படி தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு நம்ம தேரணும்னா, நம்ம நற்கிரியை செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும்னா, நமக்கு பலன் உண்டாகணும்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு பாருங்க, அநேக பெரிய பெரிய ஆளுகள்லாம் உதவி செய்ய, பெரிய பெரிய நல்ல ஸ்காலர்ஸ், நல்ல வாழ்க்கையில முன்னேறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை படிச்சிருப்பாங்க. நீங்க ஆற்றலான நல்ல அரசியல்வாதிகளே நிறைய பேர் வேதத்தை படிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த வேதத்தில் அவ்வளவு ஞானம் இருக்கிறது, இந்த வேதத்தில் அவ்வளவு அறிவு இருக்கிறது. இந்த வேதத்தை படிக்கும் போது சில காரியங்கள் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அது உதவியாக இருக்கிறது என்று அவர் புரிந்திருக்கிறாங்க. அவங்களே படிக்கும் போது நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு நம்ம யோசிக்க கூடாது. அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வேதத்தை கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீங்க வேத வசனத்தை படிக்க படிக்க உங்களுக்கு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு பதில் இதே வேதத்திலேயே இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வேற புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வேற இதுல ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு பதில் வேதத்திலேயே தான் இருக்கும். நீங்க இன்னொருத்தரை தேடி கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படிப்பட்டதுதான் வேதம். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாள்ல கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படி வருகிற கேள்விகளுக்கு பதில் தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அப்படி அநேக காரியங்களை செய்கிற அந்த வார்த்தை நாம் படிக்காமல் இருப்பது எவ்வளவு ஒரு அறியாமையா இருக்கும் என்று நீங்க யோசித்து பாருங்க. முடிந்த வரைக்கும் 1 அதிகாரம் 2 அதிகாரம் உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு வயதிற்கு ஏற்ப உங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப நீங்க முயற்சி செய்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்னைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படியாமா? அழிவில்லாத வித்து. அல்லேலூயா. 2000 வருஷம் ஆச்சுங்க. இந்த ஆதியாகமங்கள்லாம் 4000 ஆதியாகம், இந்த 5 ஆகமம் சொல்றாங்கல்ல, ஆதியாகம், யாத்ராகம், லேவியாகம், என்னாகும், உபாகம், இதெல்லாம் 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க.
யூதர்கள் இன்னும் அதை மனப்பாடம் பண்ணுகிறார்களாமா. பாருங்க எப்படிப்பட்ட காரியங்களா இருக்கும். அப்போ அந்த 5 ஆகமங்களும் அந்த அப்படி கால இது இருக்கும்போது இன்னுமே அதை பின்பற்றாங்க, இன்னுமே அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க, இன்னும் அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த உண்மை அந்த தன்மை மாறாமல் இருக்குதுன்னா அப்ப எப்படியாமா அழிவில்லாத வித்து. அல்லேலூயா. ஆமென். அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனம் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த வசனத்தினால நம்ம எந்த அளவுக்கு நம்ம குறுகி இருந்தாலும் மறுபடியும் ஜெனிபிக்க கர்த்தர் உதவி செய்வார். அவன் ரீஜெனரேஷன், அவன் மறுபடியும் நம்மை மீண்டு எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவன் கடந்த ஆண்டு எப்படி வேணா இருந்திருக்கலாம், உயர்வா இருந்திருக்கலாம், தாழ்வா இருந்திருக்கலாம், வட்டமா இருந்திருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு அவன் கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டும்னா அவன் நமக்கு ஜெபம் தேவை, ஐக்கியம் தேவை, வேத வசனம் தேவை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். அவன் கடைசியாக யாக்கோபு 1:22 அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்டுட்டு மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் கட்டாய இந்த காரியம் நமக்கு வாய்க்க செய்வார். சங்கீதம் 119, 105. ஆமென். இந்த நாளில் கூட அதை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தீபம் ஆமென் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். அந்த வெளிச்சம் நமக்கு இல்லைன்னு இந்த ஆண்டு நமக்கு ரொம்ப ஒரு குறுகலாய் இருளான ஆண்டாய் மாறிவிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், அந்த வசனம் நமக்கு வெளிச்சம் வேணும், அந்த வெளிச்சம் நமக்கு வேணும். நமக்கு வண்டி நைட் ஓட்டுறோம், வண்டியில் லைட் இல்லைன்னு எப்படி ஓட்ட முடியும்? ஓட்ட முடியாது. அது போல நம்முடைய வாழ்க்கையில அவன் என்னென்னமோ வருதுனால சொல்றாங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல. இங்க கேரளாவில இருந்து சிக்கிலா பாக்டீரியா வருதுனால, அங்கிருந்து உருமாறு கொரோனா வருதுங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதற்கு நம்ம கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போக்கிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6 சொல்லிக்கார். இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வீட்டுல மட்டுமல்ல, நம்முடைய எங்க இருக்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல சமாதானத்தை சுகத்தை தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா அவர் எதிர்பார்க்கிற அந்த 3 காரியங்களை நாம் சரிவர செய்யும் போது கர்த்தர் நித்தமும் நம்மை சமாதானத்திற்குள்ளும் சுகத்துக்குள்ளும் நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். அதை நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்ட பெரிய காரியங்களை காண செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவன் இந்த புதிய ஆண்டுல அவன் கர்த்தரை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காய் நம்ம நன்றி செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு நீ பேசுவதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, கேட்ட சத்தியத்துல உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. அவன் இந்த புதிய ஆண்டுல கர்த்தரைகளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று. ஆண்டவரே, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்பா. உம்முடைய அன்புக்காய் நன்றி ராஜா, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. இதனால் வந்த ஒவ்வொருவரின் மனதார நாங்கள் வாழ்த்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதனால் அருளாசன குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம், வாகனத்திற்காய் ஜெபிக்கிறோம், பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஆண்டுல அந்த வீடு கட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளை கர்த்தரை உண்டு பண்ணி தருவீராக. லோன் காரியங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. பெண்களுடைய வேலையை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எஸ்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நல்லா படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவன் அக்காவுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, கீதக்காவுக்கு கடல் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. அவன் சரியான வேலை கிடைக்க உதவி செய்யுங்க, பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அவனுக்காய் ஜெபிக்கிற அக்காவுக்காய் ஜெபிக்கிற தொடர்ந்து வேலை இருக்க உதவி செய்யுங்க. அமே வேலை இந்த நாள் வர முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் கர்த்தர் நீர்தான் என்று பாதுகாத்து வழி நடத்துங்க. புதிய ஆண்டுல கர்த்தரை இன்னும் அதிகமாய் பிடித்துக் கொள்ள அவனை கர்த்தர் அவரை வைத்து அந்த இடத்துல சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க ராஜா. மேல் வீட்டரை எழுப்ப உதவி செய்யுங்க, அவை கடனெல்லாம் கட்டி பிடிக்க உதவி செய்யுங்க. ஜோசுவாக்காய், அவை நான் அஜய்க்காய், சாமுவேலுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் 3 பேரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. படிக்கிற படிப்புகளை நல்ல ஞானம், புத்தி, அறிவிழக்க உதவி செய்கிற தேவைகளை சந்திங்கப்பா. பாட்டிக்காய் ஜெபிக்கிற பாட்டி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவை கர்த்தர் நல்ல அவை ஏற்ற காலங்கள்ல அவை தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆயுசு நாட்களை கொடுங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க, பலப்படுத்துங்க. வேலை இருக்கிற நேரங்களில் கர்த்தர் உதவி
நீர்தாமண்டே சாட்சியாய் நிறுத்த போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எந்த இடத்துல அவன் சிறுமியும் எளிமையுமா இருந்தோம் அந்த இடத்துல கர்த்தர் நீர் உயர்த்த போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே டேவிட் ராஜாவை கடந்த நாட்களில் நல்லபடியா ஆபரேஷன் நடக்கிறது உதவி செய்கிறப்பா. தேவைகளை சந்தித்து அவன் எந்த விதமான சூழ்நிலைகள் நெருக்கங்கள் இல்லாதபடி பாதுகாத்துக் கொண்டிருப்பா. அவன் மகனை நீர்தாமன்றே இதே இடத்துல வந்து சாட்சியாய் நிறுத்துங்க. இந்த ஜனங்கள் மத்தியில் நீர்தாமன்றே அந்த மகனை வல்லமையுள்ள சாட்சியாய் பயன்படுத்துங்க ராஜா. அப்பா கண்ணவர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. தானியேலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவன் கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலோ பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உண்டாகட்டும் ராஜா. அவன் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. அதற்காக பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க. இன்னும் அவன் டேவிட் ராஜா உதவி செய்யறவங்க அம்மா தம்பி இன்னும் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அப்பா இந்த நாள்ல கூட வந்திருக்கிறாங்க ஜான்சிகாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இருவர் ரத்த கொட்டையெல்லாம் மறைத்துக் கொள்ளுங்க. நல்ல ஞானம் புத்தி அறிவுகளுக்கு உதவி செய்யுங்க. கணவர் இன்னும் முழுமையான ரட்சிப்புல நீர்தாமண்டை கொண்டு வாருங்க. அவன் பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. அதுவே அந்த வீடு கட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளை கர்த்தர் நீர்தாமண்டை உண்டு பண்ணி தருகிறாங்க ராஜா. தடைகளை மாற்றுங்க. அன்றைய காய் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. அவன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டில் ஒரு முடிவை கட்டளையிடுவீராக. கணவர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. தேவைகளை சந்திங்க. வேலை செய்கிற இடங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பை பலத்தை சுகத்தை தந்தீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஆமே இந்த நாள்ல மகிமையின் தேவன் மகிமையாய் நீர் கிரியை செய்யுங்கப்பா. அன்றைய அப்பா அம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவன் இந்த வயதான நாட்கள்ல கர்த்தர்களை பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதிங்க. நிலையில வைத்திருப்பதற்காய் நன்றி. அன்றைய இதே பகுதியில் அவர்களை சந்தோஷமாய் நீர் வைத்து ஆசீர்வதிங்க ராஜா. அவன் ராபர்ட்டை ரட்சிங்க ராஜா. அப்பா அவன் இவர்களுடைய கவலை ராபர்ட்டுடைய கவலை அவர்களை எந்த விதத்திலும் தாக்காதபடி அவன் நல்ல பலத்தை சுகத்தையும் தாங்க. அவன் அவர்களுக்கு நல்ல ஆயுஷ் நாட்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. ராபர்ட்டை ரட்சிங்க ராஜா. ஆலயத்திற்கு கொண்டு வருவீராக. நிச்சயம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவன் முழுமையாய் நீர்தாமண்டே அம்மா கர்த்தா அவன் கர்த்தரிடத்துல கணவருக்காய் காத்திருந்து அவன் நீர்தாமன்றே அவன் கணவருக்கு எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அவன் ஐசாக்காய் ஜெபிக்கிற ஐசாக்கை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்கப்பா. அப்பா இன்னும் கூட குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களும் சந்திங்க. அவனுடைய லோன் காரியங்களை கர்த்தர் நீர்தாமண்டே வாய்க்க பண்ணி கொடுங்க ராஜா. அப்பா இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். மாமாவுக்காய் ஜெபிக்கிறோம். நான் எங்களோட கூட ஊழியத்தில் செய்யக்கூடிய வந்திருக்கிற அவருடைய உற்சாகத்திற்காய் அவன் கடந்த நாட்கள்ல அவன் நிலையில் ஆராதனை முடித்து அவன் நாள் எங்களோடு வந்ததுக்காய் நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சகை சத்தியாவதியை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவன் கர்த்தர் மேல வைத்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ராஜா. அவன் ஜெசிகாவுக்காய் ஜெபிக்கிறோம், கணவருக்காய் ஜெபிக்கிறோம். அவன் அந்த நீரை பலப்படுத்துங்க, ஆலயத்திற்கு கொண்டு வருங்க. அவன் இந்த நீர்தாமண்டை கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவன் நாளில் கூட ஜீவனாக்காய் பெவினாக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இருவரின் ரத்தங்களை மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. அவன் நீர்தாமண்டே பிள்ளைகளை நீர்தாமண்டே கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவன் பாட்டிக்காய் ஜெபிக்கிற இன்னும் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரை நீர்தாமண்டே உறுதியாய் பிடித்துக் கொண்டு இந்த ஆண்டுல ஆண்டு சொன்ன வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர்களை பலப்படுத்துவீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நீர்தாமண்டே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போறதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே நாளில் கூட அவன் வந்திருக்கிறதான ஜானகமாவுக்காய் ஜெபிக்கிற ஜானகமாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நீர்தாமண்டே அவர் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் பலப்படுத்துங்க. பிள்ளைகள் மருமக்கள் பேர குழந்தைகளும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நீத பாதுகாப்பை உண்டு பண்ணுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அடியனுக்காய் ஜெபிக்கிறோம், கிறிஸ்துக்காய் ஜெபிக்கிறோம், ஆழ்வினாக்காய் ஜோஸ்மாக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த புதிய ஆண்டுல இன்னும் உற்சாகமா இந்த ஊழியத்தை செய்ய, இன்னும் புது பலத்தோடு செய்ய, இன்னும் அமை கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தாங்கும் சகிக்கும் அமை கடந்து போகும் கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அமை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த புதிய ஆண்டுல இந்த இடங்களுக்கு தரப்போறதுக்காய் நன்றி. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே அமை உடைய சமாதானத்தினால சுகத்தினால நிறைத்திருக்க போறதற்காய் நன்றி. எந்த தீமைகள் அணுகாதபடி நிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல சபையை கொடுத்ததுக்காய் நன்றி. எந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இன்னும் சுத்தோட்டான கிராமங்கள்ல அமைச்சிக்கப்படுறதுடைய அமைக்கு அந்த ஒரு வழிவாசலோடு இருக்கிற ஜனங்களை நீர் கொண்டு வருவீராக ராஜா. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க அப்பா. இந்த புதிய ஆண்டுல ஆமே நாங்கள் மனதாரும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டுல நீர்தாமன் எங்களோடு கூட இருக்க போறதுக்காய் நன்றி. ஆமே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காய் நன்றி. ஆண்டவரே உமக்கே துதியை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். ஆமே இந்த வேலையில கோயம்புத்தூர் சபையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா அம்மாவை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆமே
நாட்களை எங்களுடைய ஆண்டு விழாவில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அங்க இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமே எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. திருப்தியாய் அந்த கடந்த 3 நாட்கள் பரலோக திருவிழாவில் நேர்த்தியாய் நீ நடத்தி கொடுத்தீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உன்னத தேவனது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாட்டை பாடும்போது கர்த்தர் கேட்டு நாம் புதிய ஒரு காணிக்கை நாம் செலுத்த போகிறோம். காணிக்கை இங்கே போட்டுட்டு நீங்கள் வாக்குத்தத்தம் வாங்கிக்கிங்க. இந்த பர்சனல் வாக்குத்தத்தம், இந்த சின்ன வாக்குத்தத்தம் இருக்குது, அது ஒன்று எடுத்துக்கோங்க. எங்கள் பாக்கெட் கார்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்பீக்கரும் உங்களுக்கு 4 வாக்குத்தத்தமும் கேலண்டர் மட்டும் நான் கொடுக்குறேன், மீதி 3 நீங்கள் எடுத்துக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாங்க ஒரு பாட்டு பாடும்போது அது பாட்டு வந்து நம்ம காணிக்கை செலுத்தி நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஃபினிஷ் கொடுக்குறேன்.